நிலா, நீ ஏமா நின்னுட்டு இருக்க? டேய், சேர் எடுத்து போடுறா. என் சிஸ்டர் எவ்வளவு நேரம் நிப்பாங்க? பரவாயில்லண்ணா. தங்கச்சி பாசம். ஏன் சிஸ்டர் மேல எங்களுக்கு பாசம் இல்லையா என்ன? ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும், நிறையவே இருக்கட்டும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன புரியும்? எங்களை எதுக்கு வர சொன்னீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதானே, நாங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நீங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லாம. மது, இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நிக்கும் போதே தெரியலையா இவங்க நம்மள எதுக்கு வர சொல்லியிருப்பாங்கன்னு? பிரபாகா, சத்தியமா எனக்கு புரியல. எதுக்கு இப்ப நம்மள வர சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு புரியல. இந்த மீட்டிங் எதுக்குன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்களேன். அமிர்தா, என்ன சைலண்டா இருக்க? உனக்கு அப்ப விஷயம் என்னன்னு தெரியுமா? இல்ல ரஜி, எனக்கு எதுவும் தெரியாது. பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நானும் சரி என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இவங்க பேசுற மாதிரி தெரியல. நம்மள சும்மா வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நிக்க வச்சிட்டு இருக்காங்க இவங்க பேசுறத. எனக்கு விஷயம் என்னன்னு தெரியும். இவங்க எல்லாரும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக உங்களை வர சொல்லியிருக்காங்க. அதானே பார்த்தேன். என்னடா சார் ரொம்ப பாசமா கூப்பிட்டாரேன்னு. இதுக்கு தானா? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்காக பெர்மிஷன்? மத்தியும் உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியுமா? இப்போ எதுக்கு மாறி மாறி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நிலா சொன்ன மாதிரி பெர்மிஷன் வாங்குறதுக்காக தான் உங்களை இங்கே கூப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கோம். அதான் சும்மா ஜாலியாக பேசலான்னு. மது, எனக்கு விக்ரம் சொல்றத சத்தியமா நம்ப முடியல. நீ அவனை என்னைக்கு நம்பி இருக்க? சும்மா இருங்க. விக்ரம், உன் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கினது போதாதா? பத்தலையா என்ன? இவள டே அர்ஜுன், கொஞ்சம் சும்மா இருடா. தேவையில்லாம எதுக்குடா அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? சரி, இப்ப என்ன விஷயம்னு டைரக்டா சொல்றீங்களா? ரொம்ப மழுப்பி மழுப்பி பேசிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. குழந்தைங்க எல்லாரையும் அவங்க பாட்டிங்க கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். மச்சான் அர்ஜுன், நீயே சொல்லு. நீ தான் தைரியமான ஆளாச்சே. யாரு? நானு? டேய், போலீஸ்காரனுங்க 2 பேரும் நீங்க இருந்துகிட்டு என்ன சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்கடா. எப்படி அர்ஜுன், நம்ம கேங்லே நீ தான் கெத்து மாசு தைரியமானவன். நீ இருக்கும்போது நாங்க எப்படி? டேய், என்னடா, நான் என்னைக்கிட்ட அப்படிலாம் இருந்திருக்கேன்? டேய், நான் ஏதோ சும்மா சீன் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன்டா. இங்க பாருங்க, இதுக்கு எனக்கு சம்மதமே இல்ல. யாரும் நம்பாதீங்க. இது சரி வர மாதிரி எனக்கு தெரியல. நீங்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. குழந்தைங்க எல்லாருமே பாட்டி கிட்ட இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அவங்களால சமாளிக்க முடியாது. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே. யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். சிஸ்டர்ஸ், அப்புறம் அமிர்தா, நீயும் கேட்டுக்கோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு நைட்டு ராகவோட தென்னந்தோப்பு வீடு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நைட்டு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓஹோ, அப்ப கதை இதுதானா? மது, கேட்டியா இவங்க பிளானிங்க? அப்போ இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் மழுப்பிட்டு இருந்தீங்க. சரி, அதெல்லாம் விடுங்கம்மா. இப்போ என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம். போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோமே. ஏன் பொண்டாட்டிலாம் கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க, அப்ப நான் உங்களை போக கூடாதுன்னு சொன்னா நீங்க போகாம இருப்பீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது மது. எல்லாரும் என்ன சொல்றீங்க? இருங்க. எல்லாரும் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உங்க குரூப்ல ஏன் வீட்டுக்கார் வரேன்னு சொன்னாரா? என்ன மனுஷன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதனாலதான் கேக்குறேன். ஓ வீட்டுக்காரர் தானம்மா, நாங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டோம். உங்கால வர்ற மாதிரி தெரியல. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நாளைக்கு எனக்கு ஆபீஸ் போகணும், சான்ஸே இல்லைன்னு. நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை கட்டாயப்படுத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கண்டிப்பா விருப்பம் இருந்தா எப்ப வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டோம். அதானே பார்த்தேன். இவராவது இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போறதாவது. ரெஜி, சும்மா இரு. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசாத. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உங்களை யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போயிட்டு வரலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வர்றா, வரமாட்டேன்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குதுப்பா. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பிரபாவதி, பிரௌனி செல்லம், நீ எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்ல போறேன்? தாராளமா போயிட்டு வாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே. தேங்க்யூ டி. எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சுப்பா.
இதுக்கப்புறம் உங்க வேலை தான். கையல்மா, நானும் போயிட்டு வரட்டா? ம், தாராளமா போயிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கையல். ஏ மச்சான், எனக்கும் பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அடுத்தது யாரு? ஏன் பொண்டாட்டிக்கலாம் நம்ம எதுக்கு இவங்கள கூப்பிட்டோன்னே விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் பொண்டாட்டிலாம் எப்பவே ஓகே சொல்லிட்டா இல்ல நிலா? இல்ல, நான் ஓகே சொல்லலப்பா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு உங்க கூட இருக்கணும். நீங்க எங்கேயும் போக கூடாது. வாய மூடுறா நிலா. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாரு, இவெல்லாம் போறான்டி. நான் போகலன்னா நல்லா இருக்காது. ப்ளீஸ் டி. கண்டிப்பா போகணுமா? எல்லாரும் போறாங்கல்லடி, நான் மட்டும் போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. பாவம், அவனுங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஓ, அப்படி. அப்போ நான் ஒன்று கேட்பேன். அது பண்றேன்னு சொன்னா தாராளமா போலாம். கண்டிப்பா. உனக்கு என்ன, கால் அமைக்க விடணும் அவ்வளோதானே? நான் போயிட்டு வந்து உனக்கு கால் அமைக்க விடுறேன், ஓகேவா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். அதை நீங்க நார்மலாவே பண்ணுவீங்க. அதை நான் கேட்டுதான் பண்ணணும்லாம் கிடையாது. எனக்கு அது வேண்டாம். அப்புறம் என்னைய வெளியில கூட்டிட்டு போகணும். இந்த டைம்லையா? இல்லை, நீ ப்ரெக்னெண்டா இருக்கடி. வெளிலலாம் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இதுதான் இதுதான் என் பிரச்சனையே. ப்ரெக்னென்ட் ஆனதுல இருந்து போதும், வெளியில எங்கேயும் என்னை கூட்டிட்டு போறது கிடையாது. வீடு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆனப்போ கூட என்னை அங்கன்னு கூட்டிட்டு போனீங்க. இப்போ செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன், ஆனால் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. என்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை போக சொல்லுவேன். நிலா, சரி. ஆனால் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான், ஓகேவா? ஆ ஆ, ஓகே ஓகே. அப்போ எனக்கும் ஓகே. நான் அவனை கண்டிப்பாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு பெர்மிஷன் தருவியா? பெர்மிஷன் கிராண்டட். நிஜமா? தேங்க்ஸ் டி. ஏய், ஏன் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா. மைமா, சொல்லுங்க போலீஸ்காரரே. நானும் அவங்க கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேனே. தாராளமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஐயோ மைமா, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆதி உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டானா என்னை கேட்காம நீங்க வாங்கி கொடுக்க கூடாது. அதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. மைமா, பாவம் சின்ன பிள்ளை, ஏதோ ஆசைப்பட்டு கேட்பான், நானும் வாங்கி தருவேன். அதுக்கு போய். ஓ, அப்படியா? அப்போ ஓகே. உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு அவங்க கூட நீங்க போக கூடாது. வீட்டுக்கு வாங்க என் கூடயே. மைமா, நீ சொல்றதுதான் கரெக்ட் மைமா. சின்ன குழந்தை கேட்டான்னு எல்லாம் வாங்கி தர முடியுமா? இதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டாலும் உன்கிட்ட வந்து சொல்றேன். நீ வாங்கி கொடுன்னு சொன்னா மட்டும்தான் நான் வாங்கி கொடுப்பேன், சரியா? ம், வாங்கி கொடுத்தீங்க அவ்வளோதான். அப்போ நான் போலாமா? ம், போகலாம் போகலாம். ஐயோ மைமா, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஐ லவ் யூ. ராகவ், அமைதியா இருங்க. எல்லாரும் இருக்காங்கல்ல. ஏய், ஏன் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டாடா, நானும் வருவேன். விக்ரம், என்னடி சப்பமுக்கி அமைதியா இருக்கா? வேற என்ன கட்டம் பண்ண சொல்ற? அமைதியாக தான் இருக்க முடியும். இல்ல, எல்லா பொண்டாட்டிங்களும், ஐ மீன் அவனுங்க பொண்டாட்டிங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. என்னோட சப்பமுக்கியும் ஓகே சொல்லிட்டானா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ஓகே சொல்லலைன்னா? எனக்கு தெரியும் டி உன்னை பத்தி. கண்டிப்பா நீ ஓகே சொல்லுவ. ஓகே சொல்லுவல? சொல்றேன், ஆனா அதுக்கு பதில் எனக்கு ஒன்று வேணுமே. அதுக்கு என்ன, தாராளமா தரேன். எப்ப வேணாலும் தரேன். இப்ப நான் கூட ரெடி தான். ஏய் சி சி சி, எப்போ பார்த்தாலும் ஏன்டா அதுலயே இருக்கேன்? நான் ஒன்றும் அதை கேட்கல. அப்புறம் என்னடி கேட்க போறேன்? என்ன முத்தம் வேணுமா? அதுக்கு என்ன, தாராளமா கொடுக்குறேன். அதுவும் எனக்கு வேண்டாம். வேண்டாமா? சரி, வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போகட்டுமா? ம்ஹும். என்ன தாண்டி வேணும் சொல்லு. உனக்காக பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எனக்கு என்ன வேணும்னா, என் கூட நீ ஒரு கேம் விளையாடணும். கேமா? என்ன கேமு? அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா என் கூட அந்த கேம் விளையாடணும். என்ன, விளையாடுறியா? அதுக்கு என்ன, தாராளமா விளையாடுறேன். உன் கூட விளையாடாம வேற யார் கூட விளையாட போறேன்? இங்க பாரு, நான் சொல்றேன், கேம் ரொம்ப மோசமா இருக்கும். கேம்ல நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டே ஆகணும். எல்லாத்துக்கும் ஓகேனா நீ சொல்றதுக்கும் நான் ஓகே சொல்லுவேன். நீ சொல்றதுக்கு மறு பேச்சே இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஓகேவா? எனக்கு கேம் விளையாடுறதுக்கு டபுள் ஓகே. அப்போ எனக்கு ஓகே. மோவனை என்னை ஏமாத்தனன்னு வச்சுக்கோயேன். ஏமாத்தலனா? நான் நேற்று நைட்டு தான் யூடியூப்ல அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னை ஏமாத்தனன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அல்வா செஞ்சு கொடுப்பேன். ஓகே தானே? மீனுக்குட்டி, கேம் தானே, சப்பா மேட்ரு. நம்ம சூப்பரா விளையாடலாம். எனக்கு எல்லா ரூல்ஸுக்கும் ஓகே. நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏன் தலைகீழ நின்று ஆட சொன்னா கூட நான் ஆடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கேம் விளையாடுறோம், ஓகே? ஐ லைக் யூ டா காட்டாம். நான் என்ன சொன்னாலும் நீ சரின்னு சொல்ற.
எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ அண்ட் ஐ லவ் யூ. நீ தாராளமாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தப்பு சாமி. தேங்க்ஸ் டி சப்பமுக்கி. ஏய் ஏன் பொண்டாட்டி ஓகே சொல்லிட்டாடா. அடி தூள். எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா மச்சான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். சோ இன்னைக்கு அந்த டேவை நம்ம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் மச்சான். மேத்யூ ப்ரோ, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க என்னை இன்வைட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எனக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா உங்க கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மச்சான், நம்ம ஆளு புது மாப்பிள்ள. அவனை போகும்போது வண்டியில தூக்கி போட்டு போயிடலாம்டா. அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்போ ஓகே. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் மனசெங்கும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே? ஹே நண்டு, எங்கடி போன? உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கிறது? ஹே, என்னடி ஆச்சு உனக்கு? யாரை பார்த்து கோவமா நின்னுட்டு இருக்க? அங்க பாரு. அங்க என்னடி இருக்க? அங்க எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து எதுக்கு நீ கோவப்பட்டுட்டு இருக்க? ஐயோ, நாங்க நின்னு பேசுற அண்ணன்களையும் சொல்லல, மாமாவையும் சொல்லலடி. அதுக்கு அங்காண்ட பாரு. அதுக்கு அங்காண்ட மாமா. ஏய், விஸ்வா மாமா பார்த்தா மறைச்சிட்டு இருக்க? லூசு, அவர் பத்தி நீ ஏன்டி மறைச்சிட்டு இருக்க? ஓ, உன்னை கூட்டிட்டு போய் ஐபோன் வாங்கி தரேன்னு ஊசி போட்டு விட்டாரு. அதை நினைச்சு கோவப்படுறியா? டியூ ஒன்றரை பண்ணி சும்மா சும்மா அதை சொல்லிட்டு இருக்காத. அங்க பாரு, அவர் யாருக்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காருன்னு பாரு. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அண்ணனியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ராகவண்ணோட தங்கச்சி. இது கூட இவளால புரிஞ்சுக்க முடியல. இவளா போய் காலேஜ் படிக்கிறாளா? ஏய் நொன்றக்கண்ணி, நீ எல்லாம் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாதுடி. இதுல வேற லவ் வேற பண்றா. பைத்தியக்காரி, இப்பெல்லாம் மண்டை கரண்டு தான் பேசிட்டு இருக்க. மூஞ்ச பாரு. சரி, நான் போய் அனன்யா அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். ஐயா, இந்த மூஞ்செல்லாம் எவன் லவ் பண்றான்? கருமண்டா, ஒன்னும் தெரியல. அந்த ஆள் அந்த அக்காவை சைட் அடிக்கிறதுக்கோசரம் என்னை கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு விட்டாரு. இப்ப என்னடானா ஃபங்க்ஷன்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா அந்த அக்கா கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காரு. இத கூட புரிஞ்சுக்க முடியல. இவெல்லாம் லவ் பண்றாளாம். நிஜமாவா? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங்லலாம் ஏதோ சமைச்சு சாப்பிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் பட்டுக்கும் சமையல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எல்லாம் சொதப்பிட்டு போயிடுச்சு. பாவம் என் கூட இருந்த பசங்க. நான் நல்லா சமைச்சு தருவேன்னு நம்பி அவனுங்களும் வெளியில ஆர்டர் போடாம எனக்காக வெயிட் பண்ணானுங்க. கடைசியில மொத்தமா சொதப்பிடுச்சு. அன்னைக்கு சாப்பிடாம வெறும் பிஸ்கெட்டும் தண்ணியும் மட்டும் குடிச்சிட்டு படுத்துட்டோம். அப்போ நீங்க பிஜில இல்லையா? தனியா ரூம் எடுத்திருந்தீங்களா? ஆரம்பத்துல பிஜில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகல. அதான் ஒரு 10 பேர் மாதிரி சேர்ந்து நாங்க தனியா வெளியில ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில குக்கிங் கத்துக்கிட்டீங்களா இல்ல? ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா நம்பி சாப்பிடலாம். பரவாயில்ல, எனக்கெல்லாம் சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க அங்க தனியா ரூம்லாம் எடுக்கலையா? பிஜில தான் இருந்தீங்களா? ஆமா, தனியா ரூம் எடுத்து அந்த வீட்டு வேலை சமையல் இதெல்லாம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனாலேயே நான் பிஜியே கண்டினியூ பண்ணிட்டேன். ஒர்க் போனதுக்கு அப்புறமும் பிஜிலே இருந்துட்டேன். அதுவும் கரெக்டு தான். டாக்டர்னா ஹெவி ஒர்க்கு, ஸ்டடீஸ்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். புரியுது, உங்களுக்கு படிக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. இதுல எங்க இருந்து? ஆனா நீங்க சூப்பர் மாமா. அஞ்சலி வா வா. ஹாய் அஞ்சலி, ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. என்னடி என்ன தேடி வந்திருக்கா? சும்மா தான் மாமா. அது சரி, எங்க உன் தங்கச்சிக்காரி? எங்க அவளை காணோம்? அவளா? அவ இங்கதான் இருக்கா. விஸ்வா, நர்மதாவுக்கு இப்போ ஓகே தானே? சரியாகிடுச்சுல? வேற ஏதாவது ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. நர்மதாவுக்கா? நர்மதாவுக்கு இன்னும் உடம்பு கொஞ்சம் சரியில்லை தான். நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். மாமா, நான் நல்லா தானே இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். நர்மதா, உன்னை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன். நீ ஓகே தானே? ஏதாவது ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் வா. டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்குலாம் ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல தான் நான் டாக்டர். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். என்ன டாக்டர்லாம் கூப்பிடாத, அக்கானே சொல்லு. சரிங்க அக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு மாமா, உன்கிட்ட ஒரு ஐபோன் கேட்டதும் போதும் என்ன கொல்ல பாக்குறியா நீ? நான் எங்கடி உன்னை கொல்ல பாக்குறேன்? பின்ன நான் உன்கிட்ட ஐபோன் கேட்டேன்னு என்ன ஐபோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்ன போய் சொல்லி எனக்கு 2 ஊசி போட வச்சுட்ட. ஏன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லையா?
போட்டாங்களா? என்ன சொல்ற நீ? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்களே. விஸ்வா, இவ மூஞ்ச பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். அதான் நர்ஸ் பிடிச்சு ஊசி போட்டு விட்டுருப்பாங்க. விஸ்வா, நீங்க அன்னைக்கு நர்மதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. ஆனா நர்மதா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனன்யா, சின்ன பொண்ணு பாத்தியா, நான் அன்னைக்கே சொன்னல, ஊசி மாத்திரை மருந்து இந்த மாதிரிலாம் அவளுக்கு பயம். அதனால இப்படிதான் போய் சொல்லுவா. நீ கண்டுக்காத, நீ கவலைப்படாத நர்மதா. கண்டிப்பா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். உனக்கு உடம்பு சரியாகிடும். நீ பயப்படாத, மாமா இருக்கான்ல. யோ போயாங்கண்ட, உன்கிட்ட ஒரு ஐபோன் கேட்டதுக்கு என்ன வச்சு செய்யறல. நீ எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுயா. என்ன சொல்ற நர்மதா? விஸ்வா ஹாஸ்பிட்டல் வர்றது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன ரீசனுக்காக வராரு? அனன்யா, அவ சின்ன பொண்ணு, ஏதாவது விளையாடிட்டு இருப்பா. யாரு? நான் சின்ன பொண்ணா? நான் வளர்றேனா? மாமா, நீ பயங்கரமான ஆளுதான். எப்படி உன் பிரியாணிக்கு நான் ஊறுகாவா? அடியே வாயாடி, இந்த அளவுக்குலாம் வாய் அடிக்காதடி. பாவம், உன்னை கட்டிக்க போறவன். இங்க பாருங்கக்கா, என் மாமா எதுக்கு தெரியுமா நீங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வராரு? அடியே, கண்டதை ஏதாவது உளறலன்னு வச்சுக்கோய. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு கட் அடிச்சுட்டு உன் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அங்க ஆத்துல ஆட்டம் போட்டல, அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. ஏய் நண்டு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு போறேன்னு ஆத்துல போய் ஆட்டமா போட்டுட்டு இருக்க. மாமா, அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க, நான் அம்மா கிட்ட காட்டுறேன். என்ன மாட்டி விடுறதுக்கு இவளுக்கு எப்படா சாக்கு கிடைக்கும், என்ன மாட்டி உள்ளானே இருப்பா. நர்மதா, நீ இந்த அளவுக்குலாம் பேசுவியா? அக்கா, இதெல்லாம் கம்மி, இதை விட பயங்கரமா பேசுவா. நீ பேசுறது அழகா இருக்கு, இருந்தாலும் இந்த அளவுக்கு கோவப்பட்டுலாம் பேசக்கூடாது. சொல்றாங்களடி, கோவப்பட்டு பேசுறான், அதுவும் மாமா கிட்ட. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி சீர்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோய, நானே தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டிடுவேன் பாத்துக்க. என்ன சொன்னீங்க? ஆ, நான் அப்படிதான், அவள் இப்படிதான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். இங்க பாருடி, இந்த மாதிரி அமைதியா இருக்கணும். மாமா கிட்ட சீரிட்டு வந்தேன்னு வச்சுக்கோய, தாலி எடுத்து கழுத்துல கட்டி விட்டுருவேன். ஏன் மாமா இப்படி பண்ற நீ? அடியே நண்டு, அஞ்சலி காலேஜ் படிக்கிறா, அதனால அவளுக்கு நான் ஐபோன் வாங்கி கொடுத்தேன். நீ இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்க, ஸ்கூல் முடிஞ்சு நீயும் காலேஜ் போ, உனக்கும் நீ ஆசைப்பட்ட ஐபோனே வாங்கி தருவேன். அதுக்காக ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காத. நிஜமா வாங்கி தருவியா? வாங்கி தருவேன்டி, உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கும் வாங்கி தர போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு, நான் உனக்கு ஐபோன் வாங்கி தரேன். ஐபோன் வாங்கி தருவேன்னா நான் உன்னை கட்டிக்கிறேன். லூசு, ஒரு ஐபோனுக்காக மாமாவை கட்டிக்கிறேன்னு சொல்லுது பாரு. போடி. மாமா, நீ மட்டும் எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துட்ட, கண்டிப்பா நான் உன்னை கட்டிக்கிறேன். நீ என்ன கட்டிக்கிறேன்னா கண்டிப்பா உனக்கு நான் ஐபோன் வாங்கி தரேன். எதுக்கு தான் இப்படி பல்ல கட்டிட்டே வரானோ? என தாண்டி போறவளே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப எதுக்கு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வர? நான் நல்லா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, ஏதாவது ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு வர்றதுக்கு. பொண்ணுங்க புருஷன் கூட வண்டியில வந்தா எவ்வளவு சந்தோஷமா வருவாங்க. நீ என்னடானா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வர? மற்ற பொண்ணுங்க மாதிரி என்னோட வாழ்க்கையை அமைஞ்சிருந்தா என் புருஷன் கூட பைக்கில் வரும்போது நானும் ரொம்ப சந்தோஷமா வருவேன். என் வாழ்க்கை தான் ரொம்ப தலைகீழ மாறி நிற்குதே. இதெல்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமா வரணும். சரிம்மா, ஆரம்பிக்காத. நான் எதுவும் சொல்லல. என்ன மன்னிக்கவே மாட்டியா? வாய்ப்பே இல்லை. நீ என்ன மன்னிக்கிற மாதிரியே தப்பு பண்ணியிருக்க? உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன் தான். ஆனா திருந்தி வரவன மன்னிச்சு ஏத்துக்கணும். மன்னிச்சு ஏத்துக்காம இப்படி வீம்புக்குன்னு பிடிவாதமா இருந்தா அப்புறம் அவனோட நிலைமை என்ன ஆகும்? உனக்கு ஏன் நிலைமை புரிஞ்சுதா? அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? புரியலதான். என்ன பண்ண முடியும்? எனக்கு அவ்வளவுதான் அறிவு இருந்தது. இப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரியுது, உன்னை கல்யாணம் பண்ணதால. அப்படி இருக்கும்போது புரிஞ்சு நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் மன்னிக்காம இருக்கிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். வெட்டி பேச்சு பேசாம போடா, ஒழுங்கா போ. வீட்டுக்கு போகணும். தம்பி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பான். இந்த உலகத்துல எல்லாமே பாரபட்சம் தான் பாக்குறாங்க. பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அந்த பிள்ளைய கொடுத்த அப்பா மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. டே கருவா பயலே, இதுக்கு மேல ஏதாவது பேசுன நான் விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி வண்டியில இருந்து சாச்சி விட்டுருவேன். உனக்கு இந்த குலவரி பின்ன சும்மா எப்ப பார்த்தாலும் லப லபன்னு பேசிக்கிட்டே இருக்க. உன்னால அமைதியா இருக்கவே முடியாதா? உன் கூட பைக்ல வந்துட்டேன்னு நீ பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. காலம் எப்படிலாம் மாறுது பத்தியா? புருஷங்காரன் தான் இந்த டைலாக்க சொல்லுவான், சும்மா லொடலொடன்னு பேசிக்கிட்டே வராத, அமைதியா இருன்னு. ஆனா இங்க பாரு, பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்றா, அடியில காத்தடிச்சா
ஐப்பசியில் மழை அடிக்கும் ஆறு கோல ஊத்தெடுக்கும் கௌதம் பொண்டாட்டி 4 திசை திறந்திருக்கு நடக்கிற தெம்பு இருக்கு முன்னணி 8 வையு கௌதம் பொண்டாட்டி மனசு மருகி மயங்காதே உலகம் பெருசு மறவாதே. டேய் வாய மூடுறா. பரவாயில்ல பொண்டாட்டி, என்ன நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு சந்தோஷம்தான். என்னாயில் ரேகை நீடி என்னானி வேரடி சுமை தாங்கும் எந்தன் கண்மணி என்னை சுடும் பணி உனக்கென மட்டும் வாழும் இதயமடி உயிருள்ளவரை நானும் அடிமையடி. கடவுளே. டேய் தயவு செஞ்சு நிறுத்து. நான் இங்க கூட இறங்கி உள்ள போய்க்கிறேன். தயவு செஞ்சு பாடாதடா, முடியல. இந்த பாட்டு பிடிக்கலையா என்ன? நான் வேணா வேற பாட்டு பாட்டுட்டுமா? புயல் தொட்ட மரமாகவே தலை சுத்தி போகிறேன் நீரற்ற நிலமாகவே தாகத்தால் காய்கிறேன் உன்னை தேடி மனம் சுத்துதே கோழியாய் தினங்கத்துதே உயிர் நாடியில் பயிர் செய்கிறாய் சிறு பார்வையில் என்னை நெய்கிறாய். அதிதி அதிதி, என்னடா பாட்டு பிடிக்கலையா என்ன? நீ பாடின பாட்டு எல்லாம் எனக்கு பிடிச்ச பாட்டு தான். ஆனா நீ பாடும்போது எனக்கு பிடிக்கல. போதுமா? சரி ஓகே விடு, நான் சிங்கர்லாம் இல்லைல்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்சது பாடினேன். என்ன முடிவுல இருக்கா? என்ன முடிவுல இருக்கனா? இல்ல, நைட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தான்ல, ஃபில் பண்ணிட்டியா? காலேஜ் போலாமா? வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. ஏ சொல்லிட்டு போடி. எத்தனை நாளைக்கு தான் இந்த வீரப்பன் நானும் பாக்குறேன்டி. அடி நெஞ்சு அனலாகவே தீயல்லி ஊத்துற நூல் ஏதும் இல்லாமலே உசுரைய கேட்கிற இணையே நடி வதம் செய்கிறாய் இணை நாடிடும் உடல் வைக்கிறாய். உன் பிள்ளை வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு பேசு. இப்படியே இருந்தோம்னா எல்லாம் தானா நடக்குமா என்ன? நம்ம தான் எல்லாமே எடுத்து பார்க்கணும். சும்மா அப்படியே போனோமா வந்தோமான்னு இருக்க முடியாதுல்ல. சரிங்க, நான் ராக வீட்டுக்கு வந்ததும் நான் என்ன ஏதுன்னு பேசுறேன். ஆதி தங்கம், என்னடா தூங்கலையா நீங்க? ஆதி, டேய் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம நீ படுத்து கீழே இறங்கி வந்துட்ட. தங்கபிள்ள, அம்மா கிட்ட சொல்லாம இப்படி தனியா எழுந்திருச்சு வரலாமா? உங்க அப்பனை தேடி வந்தியாக்கும். உன் அப்பங்காரன் இந்நேரத்துக்கு அவன் கூட்டாளிங்க கூட சந்தோஷமா ஆடி பாடிட்டு கிடப்பான். ஒன்னும் இல்லடி தங்கம், அப்பா அவங்க ஃப்ரெண்டுங்க கூட பேசிட்டு இருக்காரு, வந்துருவாரு. நீ போய் தூங்கிடி செல்லம். என்னடா இந்நேரம் ஆகுது இன்னமும் தூங்காம? உறக்கம் வரலமா, அதான் நானும் உங்க மாமாவும் சும்மா பேசிட்டு இருக்கோம். அதான் டீ காஃபி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா? இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம். என்னங்க உங்களுக்கு? இல்ல, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். தங்க பிள்ளை, இன்னைக்கு பாட்டி தத்த கூட தூங்குறீங்களா? உங்க அப்பா காலமா தான் வருவான். ஆமா ஆமா, உங்க அப்பா வேலைக்கு தான் போயிருக்கான், காலமா தான் வருவான். ஆதி, நைட் டைம்ல அடம் பண்ணாத, வா வந்து தூங்கு, காலையில ஸ்கூல் போகணும்ல. அப்பா ரொம்ப தூரமா வேலை பார்த்துட்டு இருக்காருப்பா, காலையில வருவாரு. இந்நேரத்துல போக கூடாது. நம்ம 2 பேரும் வெளியில போனோம்னா யாராவது நம்ம 2 பேரும் புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமா, இப்போ நீ வெளியில போனேன்னு வச்சுக்கேன், பூச்சாண்டி வந்து உன்னை புடிச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நாங்க கேட்டா கூட தர மாட்டான். எங்க அப்பா வந்து பூச்சாண்டி துசும் துசும் அடிச்சு என்ன கூட்டிட்டு வந்துருவாரு. ஆமா, உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்ல, சண்டை போடுறது தான் வேலை. வாடா, காலையில ஸ்கூல் இருக்கு, தூங்கணும். உங்க அப்பா வந்துருவாரு, வா. சரி நீ போமா, அவனை நான் தூங்க வைக்கிறேன். இல்லதா, காலையில ஸ்கூல் போகணும். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ரொம்ப ஆட்டம் போட்டுட்டான். எல்லார்கிட்டையும் சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே இருந்தான். பத்தாததுக்கு வந்த குழந்தைங்கள சும்மா விடல, எல்லார் கூடயும் அவ்வளோ ஆட்டம், அவ்வளோ விளையாட்டு. சார் ரொம்ப டயர்டா இருக்காரு. உங்க கூட இப்ப தூங்க விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களையும் தூங்க விட மாட்டான், இவனும் தூங்க மாட்டான். காலையில ஸ்கூல் போகாம சாரு டிமிக்கி கொடுத்துருவாரு. ஏற்கனவே ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. சார் படிச்சா மட்டும் போதுமா? அடம் பண்ணாம இருக்கணும்ல, ஓவர் சேட்டை. பின்ன எல்லாரும் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, சாரும் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. பச்சை பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கும், சும்மா பச்சை பிள்ளைய மிரட்டிக்கிட்டு. தங்க பிள்ளை, என் செல்லம், தாத்தா கூட தூங்குறியா?
விவரம் என் பிள்ளைக்கு என்ன விவரமா இருக்கு பாசக்கார பைபிள. ஆமா ஆமா, வாடா. பாய் பாட்டி, அப்பா வந்தானே என்ன கூப்பிடு. சரிடி தங்கம், நீ போய் தூங்கு, உங்க அப்பா வந்தது நான் உன்னை எழுப்பி விடுறேன். தாத்தா பாய். சரிடி தங்கம். வாடா. மது ஓடுடி, நானும் வருவேன். ஆமா, நீ வருவ. நீ வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும்டா. வா, தூக்கிட்டு போறேன். கண்ணு ஃபுல்லா தூக்கம் இருக்கு, ஆனாலும் சேட்டை குறையுதான்னு பாரு. மது திட்டாதடி, அப்பா கிட்ட சொல்லி கொடுப்பேன். ஆமா, சொல்லி கொடுப்பேன். வாடா. பிள்ளைக்காரன் அப்பனை தேடிக்கிட்டு வரான், அப்பன்காரன் அங்க என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கானோ. டேய் சத்தியமா புரியலடா, என்னதாண்டா அவன் பேசுவான்? சொல்ல போனா எல்லாருமே நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறான். ஆனா இந்த அளவுக்கு எப்படிடா இவன் பேச முடியுது? நிஜமாவா? ஆமா, எல்லாரும் சொன்னாங்க என்னை விட நீங்க தான் ரொம்ப அழகா இருந்தீங்கன்னு. போ ஜிலு, சும்மா சொல்லாத. நீ தாண்டி அவ்வளோ அழகா இருந்த. சத்தியமா உன்னால நான் அப்படி பார்த்ததே இல்லை தெரியுமா? செம்ம அழகா இருந்த. என்கேஜ்மெண்ட்டுக்கே இவ்வளோ அழகா இருக்கியே, கல்யாணத்தப்பெல்லாம் என்ன அழகா இருப்ப. எழில் சும்மா இருங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. என்னடி சொல்ற? ஹே, நான் வேணா வீட்டுக்கு வரவா? எதுக்கு? இல்லடி, வெக்கப்படுற, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போங்க எழில். அப்புறம் எழில், நீங்களும் அங்கதானே இருக்கீங்க? பின்ன இல்லாம போற போக்குல என்ன தூக்கி வண்டியில போட்டு கூட்டு வந்துட்டானுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மச்சான்ஸுங்க எல்லாரும் பிளான் போட்டிருக்காங்கன்னு. ஒரு வார்த்தை கூட சொல்லலடி. வர வரைக்கும் கேட்டுட்டே இருக்கா, எங்கடா போறேன் எங்கடா போறேன்னு. ஒண்ணுமே சொல்லல. எழில், எல்லாரும் அங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. தப்பா எடுத்துக்க போறாங்க. நீங்க போய் அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க, நம்ம காலையில கூட பேசிக்கலாம். அவனுங்களாம் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டானுங்கடி. எல்லாரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணானுங்க. எல்லாருமா? இல்லையே, அமிர்தாவும் விக்ரம் அண்ணாவும் லவ் பண்ணி ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. யாரடி சொன்னாங்க? அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்வைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேரும் சண்டை எல்லாம் போடல, சண்டை போட்டுக்கிட்டே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாவா? அமிர்தா இத பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது. அது எங்களுக்கு தெரியாதுப்பா. விக்ரம் சொல்லியிருக்கான், அமிர்தாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ மேல எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு அப்படின்னு. கல்யாணம் பண்ணா அவளைதான் பண்ணுவேன். இதெல்லாம் எப்போ நடந்தது? நாங்க 6th 7th படிக்கும்போது சொன்னான். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு சின்ன சின்னதா சண்டை வந்துச்சு. 10th படிக்கும்போது ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல. ஆனா மச்சான் அமிர்தாவை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். நீங்க சொல்றத நம்பவே முடியல எழில். அமிர்தா விக்ரம் அண்ணாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? லவ் பண்ணாங்க, கடவுளை பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளவுதான் நான் காதல் கதை கேட்டாலும் எனக்கு நம்மளுடைய காதல் கதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் முடியலடா, எவ்வளோ நேரம்டா முக்க போடுவ? மச்சான் என்ஜாய் பண்றதுக்காக பொண்டாட்டிங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோண்டா. நீ என்னடா போன் பேசிட்டு இருக்க? டே மொவன, போனை மட்டும் இப்ப கட் பண்ணிட்டு இங்க வரல, அவ்வளவுதான் பாத்துக்க. கஷ்டப்பட்டு பொண்டாட்டிங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்தா இவனுங்க முறுக்கையும் காஃபியையும் கொடுத்து கட் பண்றானுங்க. டேய் போலீஸ்காரனா இருந்துட்டு சரக்கு அடிக்கலான்னு சொல்ற, ஏன்டா போலீஸ்காரன் சரக்கு அடிக்க கூடாதா? என்ஜாய் பண்ண கூடாதா? டேய் சின்ன வயசுல இருந்து நம்மளாம் நட்புடா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா இப்படி பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கும். அது கூட அப்படியே ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். மாமே, போலீஸ்காரனுக்கு முறுக்கும் காஃபியும் போதும், எடுத்து குடிச்சிட்டு முறுக்கு எடுத்து கடிச்சிட்டு உட்காந்துடுறா. ஆக மொத்தத்துல என்ஜாய் பண்ண விட மாட்டீங்கடா. டே அர்ஜுன், நீ என்னடா இதையே யோசிச்சுட்டு இருக்க? மச்சான் தென்னந்தோப்பு வீட்டை கதர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. டே என் மச்சானை பத்தி இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதே. பர்றா டேய், அவன் எனக்கு தம்பிடா, அதுக்கப்புறம் தான் உனக்கு மச்சான். அட்டடடா, இந்த மாமா மச்சனுங்க இருக்கானுங்களே. ஜில்லு நேரம் ஆகுது பாரு, நீ போய் தூங்கு. அவனுங்க வர கூப்பிட்டுட்டே இருக்கானுங்க. நான் மட்டும் போகாம இருந்தேன், என்ன காருக்குள்ள வச்சு மொத்துன்னு மொத்திட்டு வானுங்க. ஒரு வழியா போனை பேசி முடிச்சிட்டான்டா மச்சான். டே 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 கீழே இறங்குடா, நான் ஒன்னும் ஆள் கிடையாது மச்சான். உன் போஸே சரியில்லை, எகிரிடாதடா. டேய் கீழே இறங்குடா. ஐயோ மச்சான் கிரண், எனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா, கல்யாணம் ஆக போகுது. டேய் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுதான், அதுக்குன்னு கீழே இறங்குடா. ஐயோ மச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். டே டே டே, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, முதல்ல இறங்குடா. போ மச்சான், உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான். ஏவா டேய், ரொம்ப பண்றான்டா இவன். சரி, நான் வரும்போது என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே. அட ஆமா மச்சான் அர்ஜுனு,
ஏதோ உன் தம்பியை பத்தி சொல்லிட்டு இருந்த. கதிர் இந்த வீடை யூஸ் பண்ணிட்டு இருக்கானே. யாரு? கதிரா? கதிர் இந்த வீடை யூஸ் பண்ணிட்டு இருக்கானா? சரி, பசங்க ஜாலியா நம்ம எப்படி என்ஜாய் பண்றோம் அதே மாதிரி அவனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும் அர்ஜுன், உனக்கு எப்படி தெரியும் கதிர் இந்த வீட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கானு? கதிரோட திங்ஸ்லாம் இருந்ததுடா, வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம், அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கான். ஏன் மச்சான், ஏதாவது தப்பா யோசிக்கிறியா என்ன? சாச்சா, தப்பாலாம் எதுவும் யோசிக்கலடா. சொல்றேன், வீடை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, நம்ம இருந்தப்ப நம்ம தான் மேக்சிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானதுக்குன்னு சொன்னேன். ரொம்பலாம் யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா சார் ரொம்ப பிஸி. இப்போலாம் வீட்டுக்கு கூட அதிகமாக வர்றதில்ல. ம், ஆமாம் ஆமாம், சார் ரொம்ப பிஸி தான். முன்னாடிலாம் ஃபோன் பண்ணுவான், இப்போலாம் நாங்களாம் ஃபோன் பண்ணாதான். ஏன் மச்சான், உன் மச்சான் யாரையாவது லவ் பண்ணுறானா என்ன? தெரியல. அர்ஜுன், உனக்கு ஏதாவது உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைடா, என்கிட்டலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் அவனை பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரி இருக்கு. டேய், உன்னை பார்த்த மாதிரி தான்டா இருக்கும். ஏன்னா அவன் உன்ன மாதிரி தானே இருக்கான். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஆனால் என்ன, 2 பேரும் ஒரே வயிற்றுக்குள்ள மட்டும் பிறக்கல, வேற வேற வயிறுக்குள்ள இருந்து வெளில வந்தீங்க. ஆனால் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மச்சான். நீ மூடு மச்சான், ஓவரா பேசாத. என்ன நான் ஏன் கேட்டேனா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் போனோம். அது ரொம்ப ஃபாரஸ்ட்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே போயிட்டு வர மாதிரி தான், ரொம்ப சேஃபான இடம் தான். அந்த சைடு நான் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இவன் ஆப்போசிட்ல பைக்ல வந்தான்டா. கூட பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தது, ஆனால் அந்த பொண்ணு மூஞ்சி மறைச்சிட்டு வந்துச்சு. அதான் கேட்டேன், என்ன சொல்ற எழில், நிஜமாவா? இதை பத்தி நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சடனா பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை பத்தி நான் மறந்துட்டேன். இப்ப பேசிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. மச்சான் அர்ஜுனு, அப்போ உன் தம்பியை லவ் பண்றான் நாட்டுக்கு. ஏ அர்ஜுன், பவானி அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தனா, அப்ப அத்தை என்கிட்ட எதுவும் சொல்ல வந்தாங்கடா கதிரை பத்தி. அவன் வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொன்னா உடனே அவங்க எதுவுமே பேசல. சரி விடு மச்சான், வயசு பையன், லவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா? அதானே, லவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? டேய், அதெல்லாம் நீ சொல்லாத. நீ எல்லாம் 8th படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்க. மாமே, நானாவது 8th படிக்கிறதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். துரை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. 6th படிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்களே மாமு, மறந்துட்டீங்களா? விக்ரம் மாட்டிக்கிட்டான். எப்படி அதெல்லாம் மறக்க முடியும்? இல்ல விக்ரம், வாய மூடுங்கடா சும்மா. அதெல்லாம் பழைய கதை. எப்படி சார், எங்களை பேசும்போது மட்டும் ஜாலியா இருக்கு, உங்களை பேசினா பழைய கதையா? சரி சரி, காதல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. டே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. என்ன மச்சான்? டே ராகவ், நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஏன்கிட்டயா? என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. பரவாயில்ல, நீ சொல்லுடா. மச்சான், உன் வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்கு, அனன்யா, புவனா. 2 பேருக்கும் கல்யாணத்தை பத்தி நீ எதுவுமே யோசிக்கலையா? ஆமாண்டா ராகவ், நானும் உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்ல? மச்சான், நானே இப்ப இதை சொல்றதுக்காக தாண்டா வந்தேன், அதுக்குள்ளே அர்ஜுன் கேட்டுட்டான். சரி சொல்லு மச்சான், ஃபர்ஸ்ட் அனன்யாவுக்கா இல்ல புவனாவுக்கா? அனன்யாவுக்கா தான் இருக்கும். இல்லடா, ஃபர்ஸ்ட் புவனாவுக்கு தான், அதுக்கப்புறம் தான் அனன்யாவுக்கு. ஏண்டா? சின்ன வயசுலயே அப்பாவை இழந்த பொண்ணுடா. எங்க கூட இருக்கிறதால அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்க அப்பாவை நினைச்சு ஏக்கத்துல இருப்பா. இப்ப நான் அனன்யாவுக்கு கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நம்ம அப்பா இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிருப்பாருல அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது பத்தியா? கரெக்ட் மச்சான், நீ பேசுறது ரொம்ப கரெக்ட். அப்போ புவனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? வீட்டில் பேசிட்டியா என்ன? அதை பத்தி கேட்கலாம் தான்டா. சும்மா போய் புவனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு நல்ல பையனை பார்த்துட்டு, அந்த பையன் புவனாவுக்கு ஏத்த பையனா, அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, புவனாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் அவங்க கிட்ட போய் ஸ்ட்ராங்கா சொல்லணும்டா. அதை விட்டுட்டு சும்மா போய் புவனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் பேசக்கூடாதுல்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான். நல்ல ஃபேமிலி அண்டு நல்ல பையன், கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் தேடணும். டேய், நீ பாட்டுக்கும் புவனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறியே, புவனா யாரையாவது விரும்புனா அந்த பையன் எப்படி என்ன, நல்ல பையனா, கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருப்பாளா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லையா, புரியுற விதத்துல புரிய வச்சு அது வேணான்னு சொல்ல வைப்பேன். அப்புறம் அவ இது வரைக்கும் யாரையும் விரும்பல, அப்படி விரும்பி இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பா. அதுவும் கரெக்டு தான். புவனா சின்ன வயசுல இருந்து ராகவ் கிட்ட எதையும் மறைச்சதில்ல. ஒருத்தவன் கிண்டல் பண்ணா கூட எந்த மாதிரி கிண்டல் பண்றான், என்ன வார்த்தை சொல்லி கிண்டல் பண்றான்னு அதை அப்படியே வந்து சொல்லுவா. அதனால கண்டிப்பா புவனா மனசுல யாரையாவது இருந்தா, இல்ல புவனாவுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா ராகவ் கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பா. சரி மச்சான், இப்ப என்ன ஐடியால இருக்க? இல்ல சொந்தத்துல பையன் யாராவது இருக்காங்களா, இல்ல வெளியில இருந்து யாராவது பாக்குறியா? இந்த சொந்தமோ பந்தமோ, வெளியிலயோ இல்ல ஃபாரினோ, நல்ல பையனா இருக்கணும், நல்ல ஃபேமிலியா இருக்கணும், எனக்கு மஸ்ட் அதான். உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது பையன் இருந்தா சொல்லுங்க, பேசி பார்க்கலாம். அதான்டா உங்ககிட்ட கேட்கலான்னு. என் வீட்டு சைட்ல அந்த மாதிரிலாம் எவனும் இல்லடா. அதனால
அங்க தேடுறது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்ச பசங்க இருக்கானுங்க, பட் பசங்க நல்லவங்களா இருந்தாலும் ஃபேமிலி கொஞ்சம் கரர் தான், செட் ஆகாதுடா. வேற அர்ஜுன், டேய் நம்ம கதை இங்கே தான். சென்னையில் இருக்கிறதால ஆஃபீஸில் நிறைய பசங்க இருக்காங்க. ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் குட் கேரக்டர், ஒர்க்கு கொடுத்தா நல்லா பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி டீட்டெயிலெல்லாம் எதுவும் தெரியாதுல்ல மச்சான். கம்பெனியில் எம்டியாக இருக்கிறதால வேலை செய்கிற பசங்க எம்டி முன்னாடி நடிச்சு தான் ஆவானுங்க நல்ல பசங்க மாதிரி. ரியல் கேரக்டர் என்னன்னு தெரியாதுல்ல மச்சான். அப்படி இருக்கும்போது அதில் யாரு நல்ல பையன் என்னன்னுலாம் பார்க்க முடியாதுடா. வேற எங்கேயாவது தான் பார்க்கணும். ராகா, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் இருக்கான், குட் ஃபேமிலி, நல்ல பையன். அந்த பையனுக்கு போனாவை கொடுத்தா கண்டிப்பாக போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு 100% தோணுது. உனக்கு எப்படி? என்னடா சொல்ற, நிஜமாவா? யாரு? சொந்தத்திலையா? ம் ஆமாம், சொந்தத்தில் தான். ரொம்ப நல்ல பையன், படிச்சிருக்கான், சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். உனக்கு ஓகேனா நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். பேசி உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். டேய், போலீஸ்காரன் நம்மளாலே ஒரு சில டீட்டெயிலாம் கண்டுபிடிக்க முடியாது. மச்சான் ஒருத்தனை பற்றி நல்ல விதமாக சொன்னா கண்டிப்பாக அவன் நல்லவனாக தான் இருப்பான். என்ன மச்சான், பேசி பார்க்கலாமா? கண்டிப்பாடா. விக்ரம் இந்த அளவுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல பையனாக இருப்பான். ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலியாக தான் இருக்கும். பேசி பார்க்கலாம். ஏண்டா, அடுத்தடுத்து கல்யாணத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் அங்கே வேலையெல்லாம் பார்க்கறது இல்லையாடா? டேய், வேலைக்கு பார்த்து என்ன பண்ண போற? ஏன் வீட்டில் விசேஷனா வரமாட்டியா நீ? வேலை தான் உனக்கு முக்கியமா? மச்சான், என் கல்யாணத்துக்கு எப்படி நீ வரியோ அதே மாதிரி புவன கல்யாணத்துக்கு வரணும், அனன்யா கல்யாணத்துக்கும் வரணும். என்ன? டேய், நம்ம வீட்டில் பொண்ணுங்க மட்டும் கல்யாணம் பண்ணாம இல்லடா, பையனும் கல்யாணம் பண்ணாம இருக்கான். டே மச்சான், விக்ரம் போன் தம்பி என்ன கல்யாணம் பண்ணாமே இருப்பானா என்ன? ஆமால, விஸ்வானும் ஒரு கேரக்டர் இருக்கு. மச்சான் என்னடா, உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பாவண்டா அவனை மட்டும் தனியா விட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, தனியா விடுறாங்க. ஏண்டா நீ வேற, பாட்டி தினமும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவன் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கான். லவ் பண்றானோ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏண்டா? ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க பேசினாலே கீழே தலையை குடிச்சிட்டு போயிடுறான். இதுல எங்க இருந்து அவன் லவ் பண்றது? மச்சான், அவன் ஃபாரின்ல இருந்தான்ல மச்சான். ஃபாரின்ல பொண்ணுங்க எவ்வளவு அழகழகா இருக்கும் தெரியுமா? ஒரு பொண்ணு கூட மாட உஷார் பண்ணல. இல்லடா, இங்க எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அங்கேயே இருந்திருப்பான். வேஸ்ட் மச்சான், லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டான். எத்தனை வருஷம் இருந்தான்? கொஞ்சம் வருஷம் இருந்தான்ல. நானா வச்சுக்கேன், ஐயோ நிறைய பொண்ணுங்களும் சைட் அடிச்சு இருந்திருப்பேன். அப்படியா மச்சான்? இந்த இரு, இப்பவே என் தங்கச்சிக்கு கால் பண்றேன். நிலா. டே போலீஸ்காரா, சும்மா இருடா, தேவையில்லாத வேலை பண்ணாத. இப்பெல்லாம் அவளாம் பாரபட்சமே பார்க்கறது இல்லை தெரியுமா? கோவம் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறா. நீ மட்டும் இல்லடி, எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். உன் தங்கச்சி மட்டும் என்ன, கோவம் வந்தா என்னையும் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறா. நானும் வெளில சொல்றேன்னா என்ன? ஆக மொத்தத்துல எல்லாரும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார், நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறது இல்லையா? அடி மட்டுமா வாங்குறேன், வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறா, கொஞ்சம் கூட மரியாதையும் தர மாட்டேங்கிறா. பத்தாததுக்கு சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு வர என் உயிரை வாங்குறா. மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. அமிர்தா கிட்ட நீ என்னன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கின? ஆமாண்டா, நானும் பார்த்தேன். அமிர்தா பேசும்போது திரு முடிச்சியே. அட ஏன்டா நீங்க வேற, நான் உனக்கு பர்மிஷன் தரணும்னா நான் சொல்ற கேமை நீ விளையாடணும்னு சொன்னான். சரி, இவ பெருசா என்ன யோசிக்க போறான்னு சொல்லி நானும் சரின்னு சொல்லிட்டேன் மச்சான். இப்ப சரின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் அவ கூட கேம் விளையாடாம ஏமாத்திட்டேன்னா யூடியூப்ல இப்போ அல்வா செய்யறதுக்கு கத்துட்டு இருக்கலாம். செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறான் மச்சான். அல்வாவா மச்சான்? என்ஜாய். என்ன அல்வாடா? செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது அல்வாவா இல்ல உப்மாவான்னு. மச்சான், எழில் சொன்னான் உப்மா கதை செம்ம சூப்பரா இருந்தது, அதுவும் மைதாவில். சும்மா இருங்கடா, அவளுக்கு எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும், நான் டேஸ்டா இருக்கணும்னு சொல்லணும்னு அவளுக்கு ஆசை. ஆனா அவளுக்கு அது வர மாட்டேங்குது. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேங்கிறடா. என்னடா அர்ஜுன், அமைதியா இருக்க? அமிர்தாவை பத்தி பேசினா சார் அமைதியா தானே இருப்பாரு. ஏன்டா இப்பவும் உங்க 2 பேருக்கும் ஆகவே மாட்டேங்குது? அதெல்லாம் அப்படிதான், செட்டிங் மாப்பிள்ள, செட்டிங், காட் செட்டிங். அதெல்லாம் மாற்ற முடியாது மச்சான். இந்த எலி பூனை கதைன்னு சொல்லுவாங்கல்ல, எலிக்கும் புனிக்கும் ஆகாதுன்னு, டாம் அண்ட் ஜெரி மாதிரி. அது இவனுக்கும் அமிர்தாவுக்கும் செட் ஆகாது. இவங்க 2 பேருக்கும் பாம்பு கீரி தான். 2 பேரும் பார்த்துக்கிட்டா பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்களே, அந்த மாதிரி தான் மச்சான் இவங்க 2 பேரும். என் கல்யாணம் முடியறதுக்குள்ள இவங்க 2 பேரும் இன்னும் எத்தனை தடவை தான் சண்டை போட்டுக்க போறாங்கன்னு தெரியல மச்சான். என்ன சேதாரானாலும் கம்பெனி பொறுப்பேற்றுக்காது, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தேனோ தேனோ சண்டை போட்டு
இன்னும் என்னடா யார் நம்மை தடுப்பா மண்ணில் கூறல்வோம் வா செவப்பா வாழ்க்கை ஒரு வானோ அதில் நட்பே வண்ணம் ஆச்சு ஆடு அம்பு சேன எல்லாம் தேவையில்லை நீயும் நின்னா எதையும் வெல்வேன் இனிமே நானடா